ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ எம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காய்கறி எப்படி செய்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம மொச்சக்கொட்டை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிங்க. பவுலில் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கிங்க. அதில் வந்து மொச்சக்கொட்டையை நல்லா போட்டு வதக்கிங்க. நல்லா மொச்சக்கொட்டை நுரம் போய் வேறு நேரம் வந்துச்சு பாருங்கள். நல்லா வதக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க. அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். வெங்காயம், கறியோடம், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தேவையான 3 இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிட்டோம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மூட் ஷாப்பிங் ஆப். அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, முள்ளங்கி எடுத்துக்கோங்க, வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அதை என்ன பண்ணணும், மிக்சியில் நல்லா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் திருப்பி மிக்சியில் நல்லா அடித்து அடுத்ததாக தேங்காயே நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், பேஸ்ட் மாதிரி நல்லா ஆகணும். அதுக்கப்புறம் வந்து புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, தேவையான அளவு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம். வெங்காயம், கருவேப்பிலை, கறியோடம் 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். எங்களுக்கு தேவையான 2 டம்ளர் ஊற்றிக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் இன்னொரு 3 டம்ளராக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா கிண்டி நல்லா அதுக்கப்புறம் காய்கறி போடணும். வாழைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய் 3 நம்ம நல்லா போட்டு கிண்டணும். அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம்ல, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா 3 நல்லா அரைச்சோம்ல, அதை வந்து போட்டுக்கணும். நம்ம போட்டதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1.5 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கிட்டோம். நாங்கள் 4 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க. நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகணும். காய்கறி ஆனத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். கிண்டினதுக்கு அப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு உப்பு போட்டுங்க. நாங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டனால 2 ஸ்பூனாக போட்டுக்கிட்டோம். நாங்கள் இப்போ மூடி வச்சு தான் திறந்து பார்க்குறோம். காய்கறி நல்லா வெந்து நல்லா இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் ஆக்கணும்னா தேங்காய், நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எடுத்து ஊற்றிக்கிங்க. அதில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் வந்து புளித்தண்ணி ஊற்றிக்கிங்க தேவையான அளவு. நல்லா கிண்டுனா அதோட எல்லாமே வந்து அந்த காய்கறி ஆனத்தில் இறங்கிடும். ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா காய்கறி ஆனை ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம ருசியான காய்கறி ஆனை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.